அனைவருக்கும் வணக்கம். குடைமிளகாய் சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். குடைமிளகாய் எந்த நிறத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 குடைமிளகாய் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு. பொட்டுக்கடலைக்கு பதில் தேங்காய் வேணால் தேங்காய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு, ஒரு சுளை அளவு புளி சின்னதாக எடுத்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சிறிது. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகுளுந்து, பெருங்காயம், புளி, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், குடைமிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இதில் கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையும் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காயாவது பொட்டுக்கடலையாவது சேர்த்தா போதும். கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேவையான அளவு உப்பு. பச்சை குடை மிளகாய் மட்டும் எடுத்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சட்னி கலர் மாறாமல் வரும். கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி கலந்துக்கலாம். சட்னி வதக்கணும் அதே பாத்திரத்தில் தாளிச்சிடுறேன். அப்படியே எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்துக்கினா வாசமாக இருக்கும். கடுகுளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. நன்றி.